இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான் சரியா. அது ஸ்கேல் ஆர்டர் கொடுத்துருக்கான். இஸ் ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல்னா என்னன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. இதுன்னு சொல்கிறது தான் நம்ம ஆர்த்தோகனல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இங்கே ஆர்த்தோகனல்னா இதுதான். இப்போ ஏ வந்து ஆர்த்தோகனலாக இருக்குதாமா. ஃபைண்ட் ஏபிசி. அதாவது இந்த மேட்ரிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு 3 எலமெண்ட்டை கொடுத்து அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகேவா. அதோடு அது மட்டும் நிறுத்தாமல் அண்ட் ஹென்ஸ் சென்டென்ஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது. அண்ட் ஹென்ஸ் ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா. நம்ம எடுத்து சொல்லுவோமா எப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஐடென்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக இருக்குது. அப்போது நமக்கு எழுத போகிற ஐடென்டியும் ஒரு 3x3 தான் இருக்கும். ஐடென்டி என்றால் உங்களுக்கு மெயின் டைகனல் எலமெண்ட் எல்லாமே ஒன்றா இருக்கணும், ரிமைனிங் எல்லாமே ஜீரோஸாக இருக்கணும். மெயின் டைகனல் சொல்கிறது வந்து இந்த மாதிரி எழுதுறது, டைகனலாக எழுதுறது. ஓகேவா. ஓகே. இப்போ நம்ம அதை எடுத்து எழுதுவோமா. ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்னா அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் யாருன்னு சொல்லணும்ல. 1/7. அது ஸ்கேலார் தான், அப்படி தான் இருக்கும். இங்கே ரோவாக இருக்கிறது காலமாக எழுத போகிறோம் சரிங்களா. அப்போ 6 - 3 ஏஏ பிஇ. இது வந்து பிங்க, ஏன்னா நான் 6ம் பியும் ஒரே மாதிரி போடுவேன். பிஇ -2 சி சாரி பிஇ -2 அண்ட் 6. அதுக்கப்புறமா 2 3 3 2C3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதிடுவோமா. இப்போது ஏயோட வேல்யூ 1/7 இங்கே இருக்கிறது. ஓகேவா. இப்போது 6 பிஇ 2 -3 -2 சிஇ ஏஇ 6 3a. இப்போ இங்கே -1/7 இங்கே ஏ டிரான்ஸ்போஸ் அப்படியே எழுதுவோம். 6 -3 ஏஏ இது பிஇ -2 6 2CE 3a. சரிங்களா. இப்போ இதை எடுத்து எழுதிட்டோம். ஓகேவா. இப்போ எடுத்து மல்டிபிள் பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்கேலாரு, இது ஒரு ஸ்கேலாரு. எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணால் 49 சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு ரோவு காலமு. அப்போ 6 6 36. அதுக்கப்புறமா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 3 9. அதுக்கப்புறமா ஏ இன்ட்டு ஏஏ ஏ ஸ்கொயர்னு வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பிஏ, இது வந்து 6. அப்போது 6 பிஏ. ஓகேவா. அதுக்கப்புறமா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போது 3